என் இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு டாப் 15 டிப்ஸ் வந்து நம்ம சேவ் மோர் மணிக்காக பார்க்க போகிறோம். சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் நிச்சயமாக சேமிக்க முடியும் அப்படின்ற கான்செப்டோட தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு 7 டிப்ஸை நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதேமாதிரியும் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் வந்து இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கிரியேட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். உங்களுக்காக உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு கொஞ்சமாக அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா? எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் சரி, அதில் ஒரு சின்ன பார்ட் அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பு உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறிடும். அப்படியே எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றதையும் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது உங்கள் கையிலையும் இருக்கணும் அப்படின்றதையும் இங்கே வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த எமர்ஜென்சி ஃபண்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றது உருவாக்கி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம எப்படியெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்றத மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். சின்னதாக ஒரு உண்டியில் வச்சுட்டு அதில் நம்மளால் முடிஞ்ச பணத்தை வந்து போட்டுகிட்டே வரலாம். எனக்காச்சும் ஒரு நாள் அந்த பணம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். அப்படி பணமாகவே எனக்கு சேர்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் ஏதாவது கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் கோல்டு வாங்கி சேர்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 100 மில்லிகிராம்லேருந்து நம்மளால் தங்கம் வாங்கி சேர்க்க முடியும். அப்படி அந்த தங்கம் வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்ற கால்குலேஷன் எல்லாமே நம்மளோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எல்லார் வீட்லேயும் நியர்பை தான் இருக்கும். எல்லார் வீட்டுக்குன்றதை விட நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே அதை வந்து நான் கொடுத்துருக்குறேன். இல்லை நீங்கள் பேங்க்லேயே அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க்கில் இன்னொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டு அதில் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். எப்படியெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் குக்கிங். என்னதான் எல்லா பொருளையும் நான் கடையில் தான் வாங்குவேன் அப்படின்றது இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை வந்து நம்ம வீட்டிலையே பண்ணிக்கிறது மூலமாக அது மூலமாகவும் நம்மளுக்கு வந்து சில பணம் வந்து நம்மளுக்கு மிச்சமாக ஆரம்பிக்கும். அது ஒரு 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லி சின்ன அமௌண்ட் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு மாதத்துக்கு 4 தடவை பண்ணிங்க அப்படின்னா 200 ரூபாய் ஆயிடுச்சு. இதே இது 100 ரூபாயை ஒரு வாரத்துக்கு மிச்சம் பண்ணிங்க அப்படின்னா மாதத்தோட கடைசியில் 400 ரூபாய். இப்படி மட்டும்தான் நீங்கள் திங்க் பண்ணணும். முடியாதுன்னு நினச்சி எதையுமே பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே நம்மளால் முடியாது. நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். இட்லி பேட்டர் எல்லாம் வீட்டிலையே நம்ம அரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் வந்து மிச்சமாக ஆரம்பிக்கும். ஒரு வாரத்துக்கு நான்லாம் ஒரு தடவை தான் மாவு அரைப்பேன். அந்த வாரம் ஃபுல்லும் எப்படி அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வச்சு தான் மீல் பிளானே வந்து நான் ரெடி பண்ணுவேன். ஹோம்மேடாக வந்து கீ ரெடி பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களால் கீ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாலில் இருந்து ஆடையை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கீ கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸ்நாக்ஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன் அப்படி அதிகமாகுது அப்படின்றது தெரில. ஸ்நாக்ஸுக்கான அமௌண்ட்டை குறைக்கிறதுக்காக நீங்களே உங்களால் முடிஞ்ச அளவு வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ்க்காக எவ்வளோ பட்ஜெட் கொடுத்துருக்குறீங்களோ அதில் உங்களுக்கு நிறையவே பணம் மிச்சமாக ஆரம்பிக்கும். நானும் இதில் எந்த விஷயம் பண்ணலை அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் விஷயம் மட்டும்தான் பண்ணலை. இதை நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். அப்படி ட்ரை பண்ணும்போது உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்ன விஷயங்களை நான் வீட்டில் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி. அடுத்ததான் தேர்ட் ஒன், க்ரோ யுவர் ஓன் ஹெர்ப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நம்ம வீட்டிலையே குட்டியாக இடம் இருந்தால் போகிற ஒரு பால்கனி இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு வெஜிடபிள்ஸை நம்மளால் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். எங்களோட தோட்டத்தில் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி டொமேட்டோ இருக்குது, பிரிஞ்சால் இருக்குது, ரெட் சில்லி இருக்குது இப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் நான் உங்களுக்கு லைவாகவும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் 1 இயர் பிஃபோர். அப்போது எனக்கு வந்து நல்ல ஸ்பேசியஸான இடம் வந்து இருந்துச்சு. வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த ரோடு வந்து டெட் அண்ட் ஆகிருக்க போய் அந்த ஆப்ஷனை என்னால் யூஸ் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னால் இப்போ வரைக்கும் பண்ண முடியல. இப்போது ரீசெண்டாக இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறம் பண்ணுற ஐடியா இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா இதையுமே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பூஜைக்காக பூக்கள்லாம் நீங்கள் கடையில் வாங்குறீங்க, வாரம் வந்து 100 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டிலையே நீங்கள் க்ரோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது மூலமாக கிடைக்கிற பணம் வந்து உங்களுக்கு மிச்சமாகும் இல்லையா? இப்படி தான் நான் வந்து பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கணும். அடுத்தது 4th டிப் என்ன அப்படின்னா, லேண்ட் பேசிக் ஹோம் ரிப்பேர். நம்ம வீட்டில் இருக்கிற கிரைண்டர் மிக்சி இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரிப்பேர் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப பெட்டரான ஆப்ஷன். அப்போ ரிப்பேர் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுல தான் இருக்குது. சும்மா இஷ்டத்துக்கு இப்படி அப்படின்னு நம்ம பண்ணிக்கிட்டு
பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஃபால்ட் ஆக தான் செய்யும். அதில் என்ன குவான்டிட்டி பண்ண சொல்லியிருக்கிறாங்களோ அதை நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை தான் சொல்கிறது மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் ஆகிற செலவு உங்களுக்கு மிச்சமாக ஆரம்பிக்கும். இது வந்து எப்பயாச்சும் தான் வரும். அந்த செலவு வராமல் இருக்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் தள்ளி வந்துச்சு அப்படின்னா அதுக்காக போகிற அந்த செலவு, அதுக்காக நம்ம வச்சுருக்கிற பணம் வந்து நம்மளுக்கு சேவிங்ஸ் தானே. திடீர்னு ஒரு செலவு வந்துச்சு அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்காக அந்த எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் அந்த டயத்தை வந்து நம்ம கொடுக்குறோம் தானே. இப்படி தான் சில விஷயங்களை வந்து நம்ம மாற்றி யோசிக்கணும். அது மாதிரி எந்த பொருளை நீங்கள் வாங்கும் போதுமேவும் அதுக்கு வாரண்டி கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்கள்ல, அதை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். லாஸ்ட் இயர் கூட என்னோடய கிரைண்டர் வந்து ரிப்பேராக ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நான் அந்த வாரண்டி கார்டை யூஸ் பண்ணி தான் சர்வீஸ் வந்து பண்ணிக்கிட்டோம். அந்த கார்டு இல்லை அப்படின்னா அன்றைக்கு நிலைமைக்கு நான் 1000 ரூபாயோ 1500 செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனாலையும் எனக்கு அந்த இடத்துல வந்து அமௌண்ட்டை சேவ் ஆச்சு. நான் அப்போது பட்ஜெட் வீடியோவில் நான் அந்த விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் இல்லையா, வாங்கும்போதேவும் அது வந்து எவ்வளோ வந்து பவர் கன்சூம்ஷன் வந்து அதில் பண்ணிக்கலாம், அதோட மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கும்போது மட்டும்தான் அந்த பொருளை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதனாலேயே உங்களுக்கு நிறையா பணம் வந்து மிச்சமாக ஆரம்பிக்கும். அடுத்தது 5th ஒன் என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். கவர்மெண்ட் கிட்ட இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. சுயதொழில் பண்ணுறதுக்காகவேவும் நம்மளை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்கிறாங்க இல்லையா. MISE அப்படின்ற ஒரு ஸ்கீம் கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து தமிழ்நாட்டில் இல்லாததுனால அதை யூஸ் பண்ணல. அதனால் எனக்கு அந்த பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அந்தளவு தெரியாது. ஆனால் அவங்க சூயிங் சொல்லிக் கொடுக்குறது, தையல் சொல்லிக் கொடுக்குறது, கிராஃப்ட் சொல்லிக் கொடுக்குறது, ஆரி ஒர்க் சொல்லிக் கொடுக்குறது இப்படின்னு சொல்லி சுயதொழில் பண்ணுறதுக்காக பெண்களை முன்னேற்றத்துக்காக நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியே அவங்க நடத்தும் போது அதில் நம்ம ஜாயின் ஆகும்போது நீங்கள் ஃப்ரீயாகவும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அது மூலமாக நீங்கள் சம்பாதிக்கவும் ஆரம்பிப்பீங்க. அப்படி இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்ல. இந்த மாதிரி என்ன விஷயம் உங்களோட வீட்டுக்கு நியர்பை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். முத்ரா லோன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு லோனும் கொடுக்குறாங்க. அந்த லோனை பொறுத்த வரைக்குமே எந்த கேரண்டி அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து தொழில் பண்ணுறதுக்காக அந்த லோன் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த லோன் வாங்குறதுக்காக. அது மூலமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்போ இருக்கிற உங்களோட ஃபேமிலியோட இன்கம் வந்து அப்படியே டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது இல்லையா. ஒரு ஸ்டெப் நம்ம தான் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம். 6th ஒன் என்ன அப்படின்னா மைண்ட்ஃபுல் ஷாப்பிங். மைண்ட்ஃபுல் ஷாப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்ன நம்ம இந்த மாதத்துக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டே பிளான் பண்ணணும். என்ன வாங்க போகிறோம் அப்படின்றது. இது வந்து சாதாரண கிராசரி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் ஒரு 2-3 விஷயத்தை எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டு வந்தாலே அந்த இடத்துல 1000 ரூபாய் வந்து பில் எக்ஸ்ட்ராவாகிடும். பில் போட வந்ததுக்கப்புறமா இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறது சில பேராக தான் இருப்பாங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் பல பேர். நான் வந்து என்ன கேட்டகரினா எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன். இதுதான் என்னோடய லிமிட், இதுதான் என்னோடய அமௌண்ட்டு, எனக்கு தேவையானதை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து 2ஆவதாக நம்ம பில் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக தான் நான் கொடுப்பேன். என்னோடய பில் அமௌண்ட்டு ரீச் ஆக இந்த மாதிரியான ஐட்டத்தெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். எல்லாருக்குமேவும் இந்த ஆசை அப்படின்னு சொல்லி இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன அமௌண்ட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகணும், இது நம்மளுக்கு தேவையா, இப்போ தேவையா, இல்லை வாங்கி சும்மா வச்சுருக்க போகிறோமா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அதை யூஸ் பண்ண போகிறோமா, இப்படின்ற எல்லா விஷயங்களையுமேவும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஷாப் பண்ண போக முன்னாடியேவும் இதுதான் உங்களோட பட்ஜெட் அப்படின்னு லிமிட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நிறையா அமௌண்ட்டை வந்து நீங்கள் மிச்சம் பண்ண ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாமல் பண்ணுற ஷாப்பிங்ஸையும் நீங்கள் குறைக்க ஆரம்பிப்பீங்க. கிராசரி பர்ச்சேஸ் பண்ண போகும்போதெல்லாம் பேக்ஸ் கேரி பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 பேக் வாங்கினீங்கனாலே அங்கே 50 ரூபா ஆச்சு. இதே இது ஒவ்வொரு மாதமும் 50 ரூபான்றது அது தேவையில்லாத ஒன்று தான். வாங்கிட்டு வந்து சும்மா போடுறதுக்கு நம்ம வாங்காமே இருந்துடலாம்ல. இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் அது 50 ரூபா தானே, அது 20 ரூபா தானே அப்படின்னு நினைக்க ஒரு பொருளுக்கு அது 50 ரூபா, ஒரு பொருளுக்கு அது 20 ரூபா, மொத்தத்தையுமா சேர்த்து பார்க்கும்போது 500லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் தாராளமாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் கிராசரி வாங்கிட்டு வரும்போது அதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வேல்யூ ஆஃப் மணி வந்து தெரியும். 7th டிப் என்ன அப்படின்னா ஷேர் வித் நெய்பர்ஸ்.
சில பொருட்கள்லாம் நம்ம வந்து பல்காக வாங்கினோம் அப்படின்னா நிறையாவே அமௌண்ட்டை மிச்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பல்காக வாங்கும்போது நம்மளால் அது யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்காது. நம்மளே வச்சு யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சாலும் அது வந்து கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. இதே இது நீங்கள் ஷேர் பண்ணி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க கூட ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். ஷேர் பண்ணி வாங்கிக்கும் போது உங்களுக்கு நிறையவே அமௌண்ட் வந்து மிச்சமாக ஆரம்பிக்கும். இப்போது ஒரு வெஜிடபிள் வாங்குறதுக்காக நீங்கள் மார்க்கெட் போகணும், அப்போது நீங்கள் ஆட்டோஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக போகிற அமௌண்ட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மணி வந்து நிறையவே மிச்சமாக ஆரம்பிக்கும். சின்னதாக ஏதாவது ட்ராவல் போகிறீங்க, வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட நீங்கள் சேர்ந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் இருக்கிற பாண்டிங்கும் அதிகமாகும். அதே நேரத்தில் நிறையவே அமௌண்ட்டும் மிச்சமாகும். எந்த விஷயம்னாலும் நம்மளுக்கும் பணம் மட்டுமே லைஃப் அப்படின்றது கிடையாது இல்லையா, அதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம தான் புரிஞ்சுக்கணும். மனிதம் எப்போவுமே ஜெயிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நம்ம. அடுத்த 8th டிப் என்ன அப்படின்னா டீச்சர் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் வந்து இதை சொல்லியே தரமாட்டாங்க. வீட்டில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம எப்படி ப்ராப்பராக மணியை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு பொருளையும் எப்படி நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற எல்லா விஷயமும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். அதுதான் அவங்களுக்கு வந்து வேல்யூ ஆஃப் மணி. இந்த இதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை விட இதை வாங்குறதுக்காக இத்தனை நாள் அப்பாவோட அம்மாவோட உழைப்பு இருக்குது, இதை நம்ம எப்படி பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து இப்போ தெரிய ஆரம்பிக்கும். இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சர்லேயும் அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, ஃப்யூச்சரில் யார் இருப்பான்? கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகிற இடத்துல நம்ம கிடையாது. அவங்களாம் அவங்களோட லைஃப்பை மேனேஜ் பண்ணுற தெரிகிற இடத்துல நம்ம மாற்றணும் அப்படின்னா இப்போ இருந்து என்ன விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்கணுமோ அதை ப்ராப்பராக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் ஆகணும். அப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்களோட ஃப்யூச்சருக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங் பில்லராக வந்து இருப்போம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்காக நம்ம இருக்கோம் அப்படின்ற தாட் வந்து நம்ம இல்லாட்டியும் அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம வந்து மாறணும். முதல்ல பட்ஜெட்னா என்ன, சேவிங்ஸ்னா என்ன, இது வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது இல்லை. ஒரு பொருளை வந்து அவங்க கேட்காங்க அப்படின்னா ஒய்யாமல் அதை வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்பாட்ட கேட்டால் அம்மாட்ட கேட்டால் கிடச்சிரும் அப்படின்ற தாட் வந்து அவங்களுக்கு வரக்கூடாது. ஒரு உண்டியல் கொடுங்க, அதில் சேவ் பண்ண சொல்லுங்கள். இதிலேருந்து சேவ் பண்ணுற மணி உனக்கானது, இதிலேருந்து என்ன வாங்கணும், இது வந்து நீ சேர்க்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்றத பாரு, அதுக்கான மணியை வந்து ஒரே நேரத்தில் இந்த பொருளுக்காக நீ செலவு பண்ண போறியா, அப்படிப்பட்ட பொருளா இது அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்களுக்கே அது புரியும். ஆமாம்ல, இது கரெக்ட் தானே அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல எல்லா விஷயத்தையுமே நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இந்த 8 விஷயத்தையும் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. இதுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன்ல 7 டிப், அதையும் கொஞ்சம் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் திரும்ப சொல்லியிருப்பேன். டோட்டலாக இந்த 15 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு உங்களால் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 5,000 to 7,000 வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். கொஞ்சம் நான் பார்த்து செலவு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்படி இருக்கிறவங்களாலையும் கிட்டத்தட்ட 3,000 to 4,000 உங்களால் சேமிக்க முடியும். 9th ஒன்று என்ன அப்படின்னா கிரியேட் எ பிளான். அமௌண்ட் வந்து நம்ம கைக்கு வந்துருச்சு, இன்கம் வந்தோடனே அதை இஷ்டத்துக்கு எடுத்தால் செலவு பண்ணிடலாமா, என்ன நம்மளுக்கு தேவை இருக்குது, இந்த மாதம் என்ன தேவை இருக்குது, அடுத்த மாதம் என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே நம்ம பிரித்து செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நம்மளோட மணியை வந்து நம்ம சம்பாதிக்கிற பணத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னா பட்ஜெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பட்ஜெட் வந்து நீங்கள் போடுங்க. பட்ஜெட் போடுறதுக்கு இன்னும் நான் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 மந்த்துக்கு வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லத்தையுமே நீங்கள் எழுதும் போது தான் உங்களுக்கு வந்து என்ன செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, அச்சோ இங்கே தேவையில்லாமல் இந்த செலவு பண்ணியிருக்கிறோமே, இந்த இடத்துல இந்த செலவு நம்ம பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. 10th டிப் என்ன அப்படின்னா ப்ராப்பராக பர்ச்சேஸ் பண்ணுறதா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கிராசரியே எடுத்துக்கோங்களேன், வீட்டில் என்ன இருக்குது இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு செக்
பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறமா டூ டூ லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா வாங்க போகணும். வாங்க போகும்போதுமேவும் இதுதான் என்னோட லிமிட் அப்படின்னு சொல்லி அந்த லிமிட்டுக்குள்ளே வாங்கி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டையும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? நீங்கள் தேவையான எல்லாத்தையுமே வாங்கவும் செஞ்சுருப்பீங்க. வாங்கிட்டு வர்றதோடு மட்டும் முடிஞ்சு போயிருதா? அப்படிலாம் கிடையாது இல்லையா? வாங்கிட்டு வர ஒவ்வொரு பொருளையும் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும். எக்ஸ்பைரி டேட் முடிய முன்னாடி நம்ம அதை யூஸ் பண்ணணும். வெஜிடபிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக கட் பண்ணி வைக்க வேண்டியதை கட் பண்ணி வைக்கணும். எதையுமேவும் நம்ம வேஸ்ட் ஆகவே விடக்கூடாது. நோ வேஸ்டேஜ் அப்படின்ற ஹேபிட்டையும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அது முடியலை அப்படின்ற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் நம்ம வாங்கலாம். இல்லை உங்களுக்கு ஆன்லைனில் அமௌண்ட் கம்மியாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை கூட யூஸ் பண்ணலாம். 11th டிப் என்ன அப்படின்னா பிளான் யுவர் மீல். உங்களோட மீல் பிளானை டிசைட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்ன வெஜிடபிள்ஸை நீங்கள் அமௌண்ட்டு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக பார்த்து வாங்கியிருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான மீல் பிளானை வந்து நீங்கள் செட் பண்ணலாம். மீல் பிளான் ரெடி பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து ஹை ஆகும். நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா மீல் பிளான் செட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மியாகும். இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். என்ன வேணும், ஹெல்த்தி ஃபுட்டாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் என்னோடய டைம் மிச்சமாகணும், என்னோடய மணி மிச்சமாகணும், என்னோடய ஹெல்த்துக்கும் ரொம்ப அது வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்றதையும் யோசித்து தான் நம்ம வந்து நம்மளோட குக்கிங்கை வந்து டிசைட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைமை வந்து மேனேஜ் பண்ணணும். டைமை மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் மற்ற விஷயங்களை வந்து பார்க்க முடியும். எப்போவுமே கிச்சனில் இருந்தோம் அப்படின்னா இருக்கிற மற்ற விஷயங்களையும் நமக்கான நேரத்தையும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. 12th ஒன் என்ன அப்படின்னா கட் டவுன் ஆன் எமர்ஜென்சி யூசேஜ். எனர்ஜி யூசேஜை பொறுத்த வரைக்கும் இபி வரும், கேஸ் வரும். இபியை பொறுத்த வரைக்குமேவும் நம்ம ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்குறோம், ரெண்டுக்குமே கொடுத்துருக்குறோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள நம்ம தேவையான நேரத்தில் மட்டும்தான் தேவையானதை யூஸ் பண்ணணும். தேவையில்லாத நேரத்தில் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கிறது, ஏசி வந்து சும்மா போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட கரண்ட் பில் வந்து ஹை ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது இல்லையா? அதே மாதிரி சில விஷயத்த நம்ம மறந்துடுவோம். ஹீசர் போடுறோம் இல்லையா, ஹாட் வாட்டருக்கு, அந்த சுவிட்சை வந்து எப்போவுமே சில பேர் வந்து மறந்துடுவோம். கொஞ்சம் நம்ம வந்து கேர் எடுத்து செக் பண்ணலாம். குளிச்சுட்டு வந்துட்டாங்களா, ஆஃப் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம போய் செக் பண்ணிட்டு வரலாம். செக் பண்ணிவிட்டு வர்றதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாருமேவும் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் அங்கே வந்து மணின்றது சேவ் ஆக ஆரம்பிக்கும். வாட்ரு யூஸ் பண்ணுறதையும் எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். சிம்பிளாக வந்து குக் பண்ணுறதை எடுத்துக்கிடும் போது நம்மளோட கேஸ் வந்து நிறையாவே மிச்சமாக ஆரம்பிக்கும். மினிமம் 2 மாதத்துலேருந்து மேக்ஸிமம் 3 மாதம் வரைக்கும் ஒரு கேஸ் சிலிண்டரை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். கேஸ் வந்து மிச்சம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாமேவும் ப்ராப்பராக இருக்கணும். எதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டை வந்து அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட குக்கிங் ப்ராசஸும் வேகமாக முடிஞ்சிடும். அதே நேரத்தில் நம்மளோட கேஸும் நிறையாவே மிச்சமாகும். 13th டிப் என்ன அப்படின்னா கம்பேரிசன் பண்ணணும். கம்பேரிசன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சின்ன சின்ன பொருளை வாங்குறதுக்கும் நம்ம கம்பேரிசன் பண்ணணும். ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான பொருளை வாங்கும் போதும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஒரு ஷாப்புக்கும் இன்னொரு ஷாப்புக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும். எங்கே ஆஃபர்ஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா கேஷ்பேக் இருக்குது, இப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். ஆன்லைனில் இப்போ நிறைய ஆப்ஸ் வந்துருக்கு. ஒரு ஆப்புக்கும் இன்னொரு ஆப்புக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே அமௌண்ட் மிச்சமாக ஆரம்பிக்கும். 14th டிப் என்ன அப்படின்னா சேவ் ஆன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்றது வரும்போது நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்காக ஆகிற செலவும் இதில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறதும் இங்கே தான் இருக்குது. நம்ம வந்து எந்த விஷயத்தை கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு ட்ராவலுக்கு ஆகிற செலவு வந்து கம்மி பண்ண முடியும். இது வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸால் மட்டும்தான் நம்மளால் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் வந்து டெய்லி வந்து பைக்கில் போய்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை உங்களோட ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் பஸ்ஸில் போயும் ரொம்ப நடந்து போகணும் அப்படின்னா நம்மளால் முடியாது. போய் ஒர்க் பண்ணணும், அதையுமே நீங்கள் யோசிக்கணும். எந்த விஷயத்தை எப்படி பண்ணால் நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நம்மளோட மணி வந்து நல்லாவே மிச்சமாக ஆரம்பிக்கும். பக்கத்தில் இருக்கிற ஷாப் ஏதோ ஒன்று போகிறீங்க, அதுக்கு வந்து நம்ம வாக்கிங்லேயே போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து
அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம வாக்கிங்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா நம்ம வந்து வாக்கிங்கும் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ஹெல்த்துக்காக பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு, நம்ம வந்து அந்த இடத்துல மிச்சமும் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதை எப்படி எடுத்துக்க போகிறோம், எப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கே மணி மிச்சமாகும் அப்படின்றத நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும். இப்படி போனோம்னா நம்மளுக்கு கம்மியாகுமா, இது ஒரு நாள் 2 நாள் போகும்போது அதுக்காக போகிற அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமானாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம சேமிக்க போகிற பணத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். சேமிக்க தான் நம்ம போகிறோம், மிச்சம் பண்ணுறதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து கஞ்சத்தனம் அப்படின்றது வந்து கிடையாது. சேமிக்கிறதுக்கும் கஞ்சத்தனம் பண்ணுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. அதுவுமே நம்மளோட வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அப்புறமா நம்மளோட வெஹிக்கிள்க்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக இன்சூரன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமேவும் நம்மளோட பணத்தை வந்து நிறையவே மிச்சம் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் ரூலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சில நேரம் நம்ம ஹெல்மெட் போடாமல் போவோம், அதுக்கு வந்து ஃபைன் போட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் மணி தானே. பண்ண வேண்டிய விஷயத்த நம்ம பண்ணலை, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக செலவாக இருக்குது. அது வந்து எந்த இடத்துல லாஸ்ன்ற கணக்கில் தானே நம்ம போகும். இதே மாதிரி ஒரு மாதத்தில் என்ன நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன லாஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத ஜனவரி மந்த்லேருந்து நான் உங்களுக்கு அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 15th டிப் என்ன அப்படின்னா டைன்றது ரொம்ப நம்மளை ரிலாக்ஸாக வச்சுக்கிற ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு அதில் வந்து ஆசைகள் வர ஆரம்பிக்கும். அப்படி ஆசை வர தான் அதை வந்து நம்ம பிஸ்னஸாக மாற்றலாம் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு தோணும். கிராஃப்ட் ஐட்டம் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான கிராஃப்ட் ஐடியாஸு உங்களோட வீட்டை வந்து நீங்கள் அலங்கரிக்க ஆரம்பிக்கலாம். அதை பார்த்து சில பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ் வந்து இது மாதிரி எனக்கும் பண்ணித்தரையா அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களால் அந்த பொருளுக்கு என்ன வேல்யூ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான மணியை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சின்னதாக எப்படி கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம்ல. அதுக்கப்புறமா நம்மளோட கிளாத் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சு, நம்ம தைக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா வேறு யார்ட்டையோ கொடுத்து பண்ணுறதுக்கு நம்மளே அதை பண்ணிக்கலாம்ல. அப்படின்னு பண்ணும்போதும் நம்மளுக்கு நிறையா மிச்சமாகும். அயர்ன் பண்ணுறதையும் நம்மளால் முடிஞ்ச அளவு வீட்டில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்காக போகிற மணியும் மிச்சமாக ஆரம்பிக்கும். உங்களோட ஹேபிட்டை வந்து உங்களோட ஹாபிஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ண அது உங்களுக்கு மணியாக மாற ஆரம்பிக்கும். ரீயூஸ் ஐடியாஸ், எந்த விஷயத்தெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது ஒன்று வாங்குறதுக்கு பதிலாக ஒன்று ரீயூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ வாங்கணும்னு போகிற இடத்துல அந்த அமௌண்ட்டு மிச்சமாகுதுல்ல. இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக திங்க் பண்ண எந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கு பதிலாக அந்த பொருளை நானே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக போகிற செலவு வந்து அங்கே வந்து ஸ்டாப் பண்ண தான் செய்கிறோம். அப்புறம் அந்த செலவை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஒரு 500 ரூபா ஆகும் அப்படின்னு நினச்சிருப்போம். அந்த 500 ரூபாயை அப்படியே சேவிங்ஸில் ஆட் பண்ணிட்டேங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்மளோட மணி வந்து நிறையவே மிச்சமாகும். இப்படி தான் நிறையா விஷயங்கள் சின்ன விஷயமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்களேன், மாதத்தோட முடிவில் நீங்கள் வச்சுருக்கிற உங்களோட பிக்கி பேங்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் மொத்தமாக சேர்த்து நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டேவும் கிட்டத்தட்ட ஒரு 3000-லேருந்து 4000 ரூபா நான் மினிமம் சொல்கிறேன் கண்டிப்பாக சேவ் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட தப்புகளை கரெக்ட் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேவிங்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் ஆதி, நான் வந்து அவனோட கிளிப்பையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போவுமே இந்த வீடியோவில் நிறையா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறான். இப்படி பண்ணும்போது நான் ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அது வந்து ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறோம், திரும்பி மறந்துடுறோம், திரும்பி முதர்ந்து பேசும்போது என்னோடய டைம் வந்து ரொம்ப அதிகமாகிற மாதிரி இருக்குது. இதனால் மட்டும்தான் கண்டினியூவாக வீடியோ போட முடியல, புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவன் புரிஞ்சுக்கிற இடத்துக்கு போகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் வீடியோஸ் வந்து இருக்கும். பார்க்கக்கூடாது, தம்பி கூட தான் இருக்கணும். ஏமா இப்படி பண்ணுற? ப்ளீஸ்மா கொஞ்சம் நேரமா. அம்மா ப்ளீஸ்மா.